தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயத்துடன் சான்றிதழ் வழங்கி அக்கட்சித் தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 3.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். தற்போது அக்கட்சிக்கு 19 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர்கள் அமைப்பு வசதிக்காக மாவட்டங்களை பிரித்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கும் பிரதான கட்சிகளான திமுக 72 மாவட்ட செயலாளர்களையும் அதிமுக 82 மாவட்ட செயலாளர்களையும் கொண்டு செயல்பட்டு வருகிறது. தவிக தலைவர் விஜயின் அறிக்கையில் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணியை துரிதமாக மேற்கொள்ளும் விதமாக கழக அமைப்பாளர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி குறிப்பிட்டு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பனையூர் அலுவலகத்தில் தவிக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து பேசிய விஜய், மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், பொருளாளர், 2 துணை செயலாளர்கள், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என ஒவ்வொருவரின் பெயரையும் குறிப்பிட்டு புதிதாக பொறுப்பேற்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு தனது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். அரியலூர், கடலூர், கரூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கோவை, சேலம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் அமைப்பு ரீதியாக பிரித்து 19 நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கையொப்பமிட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயத்தை விஜய் வழங்கியுள்ளார். நிர்வாகிகள் அதனை மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டனர். எங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. 2026 தேர்தல் பணி ரொம்ப தீவிரமாக பார்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. தளபதி காட்டுற வழியில் தீயா வேலை செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த வெள்ளி நாணயத்தில் ஒருபுறம் விஜயின் உருவமும் மறுபுறம் தவிக கொடியும் உள்ளது. 30 வருடங்களாக என்னோட பயணிச்ச எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இது கொடுத்துருக்கேன்னாரு. அதுவும் படி தான் கொடுத்துருக்காரு. என்ன வேலை செஞ்சோமோ உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஈரோடு மாவட்ட ஈரோடு கிழக்கு மாவட்ட செயற்குழு கொடுத்து ரொம்ப சந்தோஷம். தளபதிக்கு பெருமை தேர மாதிரி நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் எல்லாத்தையுமே சொன்னாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற மாதிரி நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் தான் பகிர்ந்து கொடுப்போம் அப்படி சொன்னாங்க. அண்ணனுக்காக கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். நாணயங்களை வழங்கிய விஜய், 2026 தேர்தல் தான் நமது இலக்கு என்றும், மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் கட்சியை வலிமையாக கட்டமையுங்கள் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உங்கள் பணியை உணர்ந்து சிறப்பாக செயல்படுங்கள் என்று தெரிவித்துள்ள விஜய், உங்களை நம்பிதான் கட்சி ஆரம்பித்துள்ளேன் என்றும், நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் உருக்கமாக பேசியுள்ளார்.